Good day, dear children. Today in physics, let's calculate distance and displacement by solving few problems, and we'll learn about atoms. Here are few questions given to find distance and displacement. The first question, first move, second move. பாருங்க ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகிறாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மூவ் 4 meters ஈஸ்ட். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் மூவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூவ் 2 meters வெஸ்ட். அதோட டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க, அதோட ஆன்சர் 6ன்னு சொல்கிறாங்க. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 meter ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபார் ஆல் த 6 சம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட் மூவ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4 meters ஈஸ்ட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் செகண்ட் மூவ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மூவ் 2 meters வெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்ஷன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி ப்ளஸ் நார்த், சவுத், ஈஸ்ட். ஈஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஈஸ்ட், அப்புறம் வெஸ்ட். இப்போ நம்ம குவாட்ரண்ட், ஏற்கனவே நீங்கள் குவாட்ரண்ட் மேக்ஸில் கிராஃபில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்ஸ் பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ரெண்டுமே பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ எது பாசிட்டிவ், நார்த் பாசிட்டிவ், ஈஸ்ட் பாசிட்டிவாக வச்சுக்கணும். மிச்சம் இருக்கிறது சவுத்தும் வெஸ்ட்டும் நெகட்டிவாக அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கேல்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, நவ் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுதான். ஃபஸ்ட் மூவ் என்ன பண்ணுது, 4 meters ஈஸ்ட்டில் போகுது. இங்கே கீழே பாருங்கள், இதுதான் ஏ பொசிஷன், ஸ்டார்டிங் பொசிஷன். 4 meters ஈஸ்ட்டில் போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் மூவ் என்ன பண்ணுது, அந்த ஈஸ்ட்டில் இருந்து அதே லைனில் திருப்பி 2 meters வெஸ்ட்டுக்கு வருது. 2 meters வெஸ்ட்டுக்கு வந்து இதுதான் ஸ்டாப் பொசிஷன், வெஸ்ட்டில் வந்து ஸ்டாப் ஆகுது. பார்த்துட்டிங்களா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு இங்கே நான் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் போகுது, ஈஸ்ட்னா இந்த டைரெக்ஷன், ஈஸ்ட்னா இந்த டைரெக்ஷன்னா இந்த டைரெக்ஷனில் 4 meter போகுது. திருப்பி எந்த டைரெக்ஷனில் வருது, திருப்பி ஆப்போசிட் டைரெக்ஷன் வெஸ்ட் டைரெக்ஷனில் எத்தனை மீட்டர் வந்திருக்கு, 2 meter வந்திருக்கு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா இந்த நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். கொடுத்துருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பாருங்கள், 4 + 2 = 6 meters. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 6 meters. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஞாபகம் வைக்கணும்னா ஃபஸ்ட் ரூல், ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சைன் குவாட்ரண்ட் பிரிச்சுக்கிட்டோம், நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் பாசிட்டிவ் சைன் கொடுத்துட்டோம். இப்போ 4 meters ஈஸ்ட் அப்படின்னா ஈஸ்ட்டில் போகிறத அந்த நம்பரை வந்து பாசிட்டிவ் போட்டணும். ஈஸ்ட்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை 4 meter, அப்போ 4 எழுதிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டுனா என்ன சைன், வெஸ்ட்னா மைனஸ் சைன், ஸோ அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நம்பர், எத்தனை மீட்டர், 2 meter, ஸோ 2 போட்டுக்கிறோம். ஸோ +4 - 2 அதோட ஆன்சர் என்ன, +2. ஸோ ப்ளஸ்னால் என்ன டைரெக்ஷன், ஈஸ்டா வெஸ்ட்டா, நம்ம இங்கே பார்க்குறது ரெண்டு டைரெக்ஷனா, ப்ளஸ்னா ஈஸ்ட்டு, மைனஸ்னா வெஸ்ட்டு, 2 டைரெக்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ அதோட ஆன்சர் பாருங்கள், ப்ளஸ்னா ஈஸ்ட் டைரெக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி எழுதணும், த ஆன்சர் 2 meter அப்படிங்கிறது எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன டைரெக்ஷனில் போகுது அதுக்கு டைரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2 meter ஈஸ்ட் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் கொஸ்டின். இப்போ பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி. ஃபஸ்ட் மூவ் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நீங்களே சால்வ் பண்ணலாம் என் கூட. ஃபஸ்ட் மூவ் 4 meter நார்த். நார்த்னா என்ன டைரெக்ஷன், இங்கே பாருங்கள் ஏ பொசிஷனில் இருந்து நார்த்து 4 meter போகுது. ஏ பொசிஷன் இங்கேருந்து நார்த் 4 meter போகுது. மறுபடியும் அதே இடத்துல திரும்பி சவுத்துக்கு 2 meters வருது. ஸோ சவுத்துக்கு 2 meters, இதுதான் பி பொசிஷன். சவுத்து 2 meters வந்துருச்சு. இதோட டிஸ்டன்ஸ் என்ன கால்குலேட் பண்ணணும், டிஸ்டன்ஸ் தான் தெரியும், இருக்கிற நம்பரை அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ 4 + 2 = 6 meters. மீட்டர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். 6 meter இஸ் த டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், நார்த் அப்படின்னா என்ன சைன், பாசிட்டிவ் சைன். ஸோ ப்ளஸ் என்ன நம்பர், 4, +4 போட்டுக்கிட்டிங்க. நெக்ஸ்ட்டு சவுத்துக்கு என்ன டைரெக்ஷன், என்ன சைன், மைனஸ் என்ன நம்பர், 2. ஸோ -2 +4 - 2, what is the answer? So
ஹையர் நம்பர் பிகர் நம்பர் சைன் தான் வரும். ஸோ ப்ளஸ் 2 மீட்டர். ஸோ ப்ளஸ்னால் என்ன டைரெக்ஷன்? இப்போ நாம் கன்சிடர் பண்ணுறது நார்த்து சவுத்து. அதனால நார்த்து சவுத்தில் ப்ளஸ்னால் என்ன சைனோ அந்த டைரெக்ஷன் தான் எழுதணும். ஸோ இட் இஸ் நார்த். அதனால தான் 2 மீட்டர் நார்த் இஸ் த ஆன்சர் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்களே சொல்லலாம். தேர்ட் கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், என்னைய பார்த்து எழுதாமல். ஃபஸ்ட் மூவ் வந்து 2 மீட்டர் ஈஸ்ட். ஈஸ்ட்னா என்ன டைரெக்ஷன்? இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஈஸ்ட் டைரெக்ஷனில் 2 மீட்டர் போகுது இந்த சைடு. அதுக்கப்புறம் 4 மீட்டர் வெஸ்ட்டு. அப்புறம் இங்கே போயினதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி அதே இதில் ட்ராவல் பண்ணி இங்கே முடிக்குது. ஸோ இங்கே தான் ஸ்டார்டிங் பொசிஷன், வெஸ்ட் டைரெக்ஷனில் முடிக்குது. இதுதான் எண்டிங் பொசிஷன். இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஈஸ்ட்டில் கொஞ்சம் தூரம் போகுது, அப்புறம் வெஸ்ட்டில் திரும்பி வந்து வெஸ்ட்டில் முடிக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், டிஸ்டன்ஸ்னு கேட்டால் உடனே இந்த 2 நம்பரையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி 6 மீட்டர் அப்படின்னு எழுதிடணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா +2 -4 ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸும் மைனஸ் தான் ஹையரில் இருக்குது, அதனால் -2ன்னு எழுதுறீங்க. மைனஸ்னால் என்ன சைன்? இப்போ நம்ம பார்க்குறது ஈஸ்ட் வெஸ்ட் மட்டும்தான். மைனஸ்னால் என்ன டைரெக்ஷன்? வெஸ்ட் டைரெக்ஷன். ஸோ 2 மீட்டர் வெஸ்ட் இஸ் த ஆன்சர். இதுதான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் வெரி ஈஸி, சீக்கிரமாக பார்க்கலாம். 5 மீட்டர் ஈஸ்ட்டு, 5 மீட்டர் வெஸ்ட்டு. ஸோ 5 மீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு? 10 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள், ஈஸ்ட்னா பாசிட்டிவ், வெஸ்ட்னா நெகட்டிவ். ஸோ +5 -5 கெட்ஸ் கேன்சல்ட். ஸோ ஆன்சர் இஸ் 0. ஸோ எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு? ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகுது ஈஸ்ட் டைரெக்ஷனில், திருப்பி மறுபடியும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துடுது 5 மீட்டர். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. திஸ் வில் பி யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மூவ் வந்து 5 மீட்டர்ஸ் சவுத்து. சவுத்துனா என்ன டைரெக்ஷன்? கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள். சவுத்துனா கீழே போகுது, 5 மீட்டர் கீழே போகுது. அப்புறம் 2 மீட்டர் நார்த்தில் போகுது. 2 மீட்டர் திருப்பி 2 மீட்டர் வந்து இங்கே முடிக்குது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன், இதுதான் எண்டிங் பொசிஷன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ்னாவே ரெண்டுமே ஆட் பண்ணிக்கணும். 5 + 2 ஈக்குவல் டு 7 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? சவுத்துனா மைனஸ் போடணும், ஸோ -5. அப்புறம் நார்த்னா ப்ளஸ் போடணும், +2. -5 + 2 ஆன்சர் இஸ் -3. மைனஸ்னா என்ன செலெக்ஷன்? சவுத் டிரெக்ஷன். ஸோ 3 மீட்டர் சவுத் வில் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் திஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 6th கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மூவ் வந்து 10 மீட்டர்ஸ் வெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி, என் கூடயே சால்வ் பண்ணுங்கள். 10 மீட்டர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். 10 மீட்டர்ஸ் வெஸ்ட்டில் போகுது, அப்புறம் 3 மீட்டர்ஸ் ஈஸ்ட்டில் போய் இங்கே முடியுது. ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணிங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். 13 மீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு என்ன பண்ணணும்? வெஸ்ட் அப்படின்னா என்ன சைன் பண்ணணும்? -10 போட்டுக்கணும். 3 மீட்டர் ஈஸ்ட் +3. ஸோ 10 + 3 இஸ் ஈக்குவல் டு -7 மீட்டர். மைனஸ்னால் என்ன டைரெக்ஷன்? வெஸ்ட் டைரெக்ஷன். ஸோ ஆன்சர் வில் பி 7 மீட்டர் வெஸ்ட். இதுதான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்படி தான் கால்குலேட் பண்ணுங்கண்ணா. புரியலன்னா திரும்பி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் 2 கொஸ்டின், இதையும் ஃபினிஷ் பண்ணும். ப்ளஸ் ரிட்டன் ஹோம்ஒர்க் தனியாக போஸ்ட் பண்ணுவேன், அதையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும். ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது 2 சமக்கும். ஃபர்ஸ்ட் மூவ் என்ன பண்ணியிருக்காங்க? 12 மீட்டர் சவுத்து. ஸோ சவுத்தில் 12 மீட்டர் போகுது கீழே. சவுத்துனா மைனஸ் மறந்துடாதீங்க. அப்புறம் மறுபடியும் 3 மீட்டர் நார்த்துக்கு போகுது. ஸோ இதுதான் ஸ்டார்ட் பொசிஷன், இதுதான் எண்டு பொசிஷன். இதோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே ஆன்சர் கொண்டு வந்து ஆன்சர் ரைட் பண்ணி பிக்சர் எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 8 மீட்டர்ஸ் ஈஸ்ட்டில் போகுது, 4 மீட்டர்ஸ் வெஸ்ட்டில் போகுது. இது கால்குலேட் பண்ணி டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கால்குலேட் பண்ணி ஆன்சர் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். See, we learn about atom. Atom வந்து யூனிட் 3ல மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே, அந்த சாப்டரில் இருக்கிற ஆட்டமை பற்றி படிக்க போகிறோம். ஆட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி வில் see a recap. ரீகேப்னா என்னென்னா, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. We knew that everything we see around that occupies space and has mass is called matter. நம்ம பார்க்குற திங்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற எல்லா திங்ஸ்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், ஃபேன், சேர், பெட் எல்லாமே என்ன இருக்கும்? ஒரு ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணும், அதுக்கு மாஸ் இருக்கும். ஓகே, மாஸ் இருக்கும், அதுக்கு ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணும். அந்த மாதிரி பார்க்குற எல்லா திங்ஸுமே இஸ் கால்ட் மேட்டர். அந்த மாதிரி இருக்கிற எந்த திங் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுறோ, எந்த திங்குக்கு மாஸ் இருக்கோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? மேட்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்,
ஹீட், லைட், சவுண்ட் இது மூணுமே என்ன ஆக்கியபை பண்ணுதான்? ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுது. ஆனால் என்ன இருக்காதான்? டஸ் நாட் ஹாவ் மாஸ். அதுக்கு மாஸ் இருக்காது. ஹீட் எவ்வளோ கேஜின்னு கேல்குலேட் பண்ண முடியுமா? லைட் எவ்வளோ கேஜின்னு கேல்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு மாஸ் இருக்காது. ஆனால் என்ன மட்டும் இருக்குமா? ஹீட்டு, லைட்டு, சவுண்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஹீட்டு, லைட்டு, சவுண்ட் எல்லாத்தையும் மேட்டர்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அ மேட்டர். ஸோ நவ் ஸோ வி வில் see what is matter. மேட்டரில் என்னென்ன இருக்கும்? மேட்டர்னா சாலிட், லிக்விட், கேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 4th டைப் ஆஃப் மேட்டர் சொல்லியிருக்காங்க. சாலிட், லிக்விட், கேஸ் மட்டும் கிடையாது. 4th டைப் ஆஃப் மேட்டர் என்னவா? பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்மா, how many types of matter are there? டைப்ஸ் ஆஃப் மேட்டர்னா என்னென்ன கண்ணா? சாலிட், லிக்விட், கேஸ் அண்ட் மேட்டர். பிளாஸ்மா ஆர் த 4 types of matter. இதில் 3 types நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. 4th டைப் பிளாஸ்மா அப்படிங்கிறது என்ன? ஒன்றும் இல்லைக்கண்ணா, அது வந்து அண்டர் ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல கூட மேட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பிளாஸ்மா இஸ் கிரியேட்டட் பை ஆடிங் எனர்ஜி டு அ கேஸ். கேஸுக்கு எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிளாஸ்மா. அது எப்படி? அந்த ப்ராசஸ்க்கு பேர் அயனைசேஷன். ஓகே, இந்த பிளாஸ்மா வந்துட்டு யூனிவர்ஸ்னால் இருக்கிற இந்த உலகத்தில் ஓவர் 99% ஆஃப் த மேட்டர் இன் த விசிபிள் யூனிவர்ஸ் இஸ் பிலீவ் டு பி பிளாஸ்மா. நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற 99% எதால் தான் ஆயிருக்கா? இந்த பிளாஸ்மாங்கிற மேட்டர்னால தான் ஆயிருக்கு. மற்ற கொஞ்சம் அந்த 1% தான் நம்மளோட சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாமே 1% தான் இருக்குது. மற்றது எல்லாமே எதால் ஆயிருக்கா? பிளாஸ்மாவில் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பிளாஸ்மா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள், பிளாஸ்மா எப்படி இருக்கும் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னா, சன்னுங்கிறதே ஒரு பிளாஸ்மாங்கிற மேட்டர்னால தான் ஆயிருக்கு. சன் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஸ்டார்ஸுமே பிரைட்டாக ரொம்ப ஷைனியாக இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே பிளாஸ்மாவில் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லைட்னிங் வரும்போது ஒரு பெரிய ஸ்பார்க் ஆஃப் லைட் வருதில்ல, அந்த லைட்டுமே பிளாஸ்மாவால் தான் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் த 4th டைப் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ எத்தனை ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ் இருக்குது? 4 ஸ்டேட் ஆஃப் மேட்டர்: சாலிட், லிக்விட், கேஸ் அண்ட் பிளாஸ்மா. ஸோ மேன்மேட், மனுஷனாக உருவாக்கப்பட்ட அந்த பிளாஸ்மா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு திங் அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸாம்பிள் ஃப்ளூரசன்ட் லைட்ஸ். ஓகே, ஐ வில் ஷோ யூ த பிக்சர் ஆஃப் பிளாஸ்மா நவ். See, this is the picture of ஆர்டிஃபிஷியலாக ஒரு லேபில் உருவாக்கப்பட்ட பிளாஸ்மா. இங்கே பாருங்கள், ஒரு லைட் மாதிரி இருக்கா? லைட் ரேஸ் மாதிரி இருக்கா? இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம லைட்னிங்னு சொல்லியிருக்கோம்ல, நேச்சுரல் பிளாஸ்மா வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒரு லைட் மாதிரி இருக்கும். ரொம்ப பிரைட்டாக அது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். வெரி ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸில் தான் அந்த பிளாஸ்மா எக்ஸிஸ்ட் ஆகும், உருவாகும். know that types of matter என்னென்ன? சாலிட், லிக்விட், கேஸ், அப்புறம் பிளாஸ்மா. ஸோ இப்போ பார்க்கலாம், இந்த மேட்டர் வந்து எதால் ஆயிருக்கு? விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வாட் இஸ் த மேட்டர் கம்போஸ்ட் ஆஃப்? மேட்டர் வந்து எதால் ஆயிருக்கு அப்படின்னா, மேட்டர் வந்து டைனி லிட்டில் பார்ட்டிகல்ஸ்னால ஆயிருக்கு. அது வந்து நம்மளோட அந்த டைனி லிட்டில் பார்ட்டிகல்ஸை நம்மளோட நேக்கட் ஐஸ் நார்மல் ஐஸால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைனி லிட்டில் பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் தான் ஆட்டம்ஸ். மேட்டரில் ரொம்ப ரொம்ப ஸ்மால், வெரி வெரி ஸ்மால் யூனிட் ஆஃப் பார்ட்டிக்கலுக்கு பேர் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டம் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ the graphite refill used in pencil is made up of element called carbon. பாருங்க, இந்த பென்சிலில் இருக்கிற அந்த ஸ்மால் டிப் இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் டிப்பு, அது எதால் ஆயிருக்கு அப்படின்னா கிராஃபைட்டால் மேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. So the graphite refill used in pencil is made up of element called carbon. அந்த கிராஃபைட் வந்து எந்த எலமெண்ட்டால் மேட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த கிராஃபைட் எந்த எலமெண்ட்டால் மேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கார்பன் எலமெண்ட்டால் மேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. We can break the graphite into smaller and smaller pieces. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கிராஃபைட்
பார்ட்டிகல்ஸ் கிராஃபைட்டை வந்து பிரேக் பண்ணுறோம். வெரி வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக ஸ்மால் பீசஸாக பிரேக் பண்ணுறோம். அதை ஒரு ஃபைனர் நைஃப்னால் ரொம்ப ஷார்ப்பான நைஃப், ரொம்ப ஃபைனாக கட் பண்ணுற நைஃப் எடுத்து இன்னமும் ஸ்மாலராக அந்த ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கிறத இன்னும் ஸ்மாலாக கட் பண்ணுறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அந்த மினிஸ்கியூல் கிராஃபைட் அப்படிங்கிறது அந்த ரொம்ப ஸ்மால் பீஸ் ஆஃப் கிராஃபைட்டுக்கு பேர், அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் மினிஸ்கியூல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மினிஸ்கியூல் வந்து வெரி 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 டைனி லிட்டில் பார்ட்டிக்கலுக்கு பேர் மினிஸ்கியூல். அதை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கீப் கட்டிங், இன்னும் ஸ்மால் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்மாலாக கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் கட் பண்ணுறோன்னா டில் வி ரீச் த ஸ்மாலஸ்ட் கன்ஸ்டியூவன்ட் ஆஃப் கிராஃபைட். அப்படின்னா இருக்கிறதுலேயே ரொம்ப 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 ஸ்மாலாக, இதுக்கு மேலே கிராஃபைட்டு அந்த கார்பன் ஆட்டம் இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்மாலாக அந்த கிராஃபைட் வந்து இருக்காமல் காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஸ்மாலாக கட் பண்ணுறோம். காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் கட் பண்ணுறோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இஃப் வி பிரேக், எந்த பாயிண்டில் நிறுத்துகிறோம் அப்படின்னா இஃப் வி பிரேக் தட் கார்பன் atom apart, then it will no longer exist the property of carbon. இதுக்கு மேலே அந்த ஸ்மால் இருக்குள்ளேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாக கட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே அதை கட் பண்ணோம், இதுக்கு மேலே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணாது. எக்ஸிபிட் அப்படின்னா காமிக்காது. கார்பனோட ப்ராப்பர்ட்டியே மறைஞ்சு போயிடுமா, காணாமல் போயிடுமா. அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நாம் கட் பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி கட் பண்ணப்பட்ட ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலமெண்ட் தட் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலமெண்ட் இஸ் கால்ட் ஆட்டம். ஸோ இதுதான் ஆட்டமோட டெஃபினிஷன். என் கூடிய திருப்பி சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்கிற வெரி வெரி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலமெண்ட், ஒரு எலமெண்ட் அதாவது கிராஃபைட்டுங்கிற எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் யூனிட்டு அது என்ன பண்ணணும், எக்ஸிபிட் பண்ணணும். எக்ஸிபிட்னா காமிக்கணும். என்ன காமிக்கணும், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட். அதோட எலமெண்ட் என்ன இருக்குது, என்ன எலமெண்ட் இருக்குது, கார்பன் ஆட்டம் வந்துட்டு அதுதான் கார்பனுங்கிறது தான் ஆட்டம் சொல்கிறாங்க. கிராஃபைட் எலமெண்ட்டு அந்த கார்பன் ஆட்டமோட ப்ராப்பர்ட்டிஸை காமிக்கணும். அந்த மாதிரி காமிக்கிற தன்மை தான் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. Again I repeat, the smallest unit of element that exhibit the property of the element is called atom. அது வந்து smallest unit of the element. அது என்ன பண்ணணும், exhibit the property of element is called an atom. All matter is composed of tiny little particles. எல்லா மேட்டருமே tiny little particles ஆட்டம் இருக்கும். எல்லாமே நம்ம பார்க்குற எவ்ரிதிங் வி see around is made up of atoms. வாட்டரு, ரைஸு, டேபிள், சேரு, நாம் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே எதெல்லாம் இருக்கும், ஆட்டமால் தான் ஆயிருக்கும். நம்மளோட ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் என்னன்னு சொல்லுவாங்க, ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டம்க்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள். அண்ட் ஆட்டம் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர். பேசிக் யூனிட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆட்டமுங்கிறதா பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர். இந்த ஆட்டம் இல்லை அப்படின்னா மேட்டர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டம் இருந்தால் தான் மேட்டரும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆட்டம் இல்லைன்னா மேட்டர் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சி, தே ஹவ் கிவன் அ பிக்சர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட்டமில் என்ன இருக்குன்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். பாருங்கள், நியூக்ளியஸ் நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், இங்கே சுற்றிட்டு இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ப்ளூ கலரில் இருக்கிறது எலக்ட்ரான்ஸ், நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் என்ன இருக்கும், ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். நியூட்ரான்ஸ்க்கு ஒரு சார்ஜுமே இருக்காது, பாசிட்டிவும் இருக்காது, நெகட்டிவும் இருக்காது. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அடுத்தது பாருங்கள், ஈவன் த பெஸ்ட் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வி கேன் நாட் சி ஆட்டம். நம்மக்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் தானே ஸ்மால் திங்ஸ்லாம் வியூ பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கிற ஆப்டிக்கல் டெலிஸ்கோப்னால கூட நம்மளால் ஆட்டமாக பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா, ஹெல்பஸ் டு இமேஜ் த ஆட்டம்ஸ். இமேஜாக நம்மளால் ஆட்டமாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டீரியல். எந்த மெட்டீரியல், மேலே சர்ஃபேஸில் இருக்கிற மெட்டீரியலோட ஆட்டம்ஸை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாருங்க. சர்ஃபேஸ் ஆஃப் சிலிகான் இல்லை இருக்க இமேஜை வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஆஃப் சிலிகானில் இருக்கிற பாருங்கள், இதுதான் வந்துட்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிகான்ஸ். சிலிகானுங்கிற சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியலுக்கு மேலே இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற ஆட்டம்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆட்டம்ஸ் பாருங்கள், ரவுண்டாக ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில். ஓகே, ஸோ இமேஜ் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் சிலிகான். இப்போ பாருங்கள், the most abundant type of atom, do you know பார்க்கலாம். the most abundant type of atom in the universe is hydrogen atom.
யூனிவர்ஸ்லேயே ரொம்ப அதிகமாக அபண்டன்ட்னா விச் இஸ் எக்ஸிஸ்ட் மோர் வேர்ல்டு யூனிவர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கிறதுலேயே நிறைய இருக்கிற ஆட்டம். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 74% ஆஃப் ஆட்டம் இன் த யூனிவர்ஸ் ஆர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான். 74% எவ்வளோ தான் இருக்கான், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் இருக்கான். ஹவவர் ஆன் த எர்த் 3 அதர் மோஸ்ட் அபண்டன்ட் ஆட்டம்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டமை தவிர இன்னும் நிறையா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா அயன், ஆக்சிஜன் அண்ட் சிலிகான். என்னென்ன இருக்குது? அயன், ஆக்சிஜன், சிலிகான். ஃபஸ்ட்டு நிறையா இருக்கிறது ஹைட்ரஜன் ஆட்டம், அதுக்கப்புறம் இருக்கிற ஆட்டம் அயன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம், சிலிகான் ஆட்டம். So today class we solved some problems in distance and displacement. அதுக்கப்புறம் ஆட்டம்னா என்ன, ஆட்டமை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப வெரி ஸ்மால் டைனி பீஸ் ஆஃப் ஒரு எலமெண்ட்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஆட்டம் கிடைக்கும். இதுதான் அதோட டெஃபினிஷன். த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட் தட் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டை ஸ்மாலாக பிரேக் பண்ணால் அது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட் தட் எக்ஸிபிட், அதோட ப்ராப்பர்ட்டி மாறாமல் இருக்கணும். அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி மாறாமல் இருந்துச்சுன்னா அந்த வெரி வெரி ஸ்மால் பீஸ் ஆஃப் யூனிட்டுக்கு பேர் தான் ஆட்டம்னு சொல்கிறோம். அது நம்ம நேக்கட் ஐஸ், நம்மளோட நார்மல் ஐஸால் பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்துருக்கோம். ஆட்டம்குள்ளே என்னென்ன இருக்குங்கிற பிக்சரும் பார்த்துருக்கோம். நியூக்ளியஸ், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ் children. Thank you. See you in next class.